ட்ரம்ப் ஒரு பக்கா பிஸ்னஸ்மேன். அவர் ஒரு விஷயம் செய்கிறாரு அப்படின்னா அது தொழில் ரீதியான விஷயமா தான் இருக்கும், லாபம் இல்லாமல் இருக்காது. அப்போ ஈரான் மேலே அட்டாக் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு பின்னாடியே ஏதோ ஒரு தொழில் ரகசியம் இருக்கும். தொழில் ரகசியம் என்னன்னு சொல்லு ஐயாச்சாமி அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தப்போ ட்ரம்ப் ஆயில் அண்ட் கோ எங்க ஈரானில். இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதில்ல? அதை எதை நானும் தேடி பார்த்தேன், எனக்கு சில செய்திகள் கிடைச்சது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு புறம் B2 பாம், இதை தகர்க்கவே முடியாது அப்படின்னு அமெரிக்கா பெருமை பொங்க பேசிக்கிட்டு இருக்கு. 12,000 கிலோமீட்டர் தாண்டி வந்து ஈரானுடைய நியூக்ளியர் சைட் மீது அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவை இப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்க, B2 பாமும் அழியக்கூடியதே, அதுவும் எங்களால் டெஸ்ட்ராய் பண்ணி காட்ட முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அது எப்படி சாத்தியமாகும்? ஈரான் கிட்ட அப்படி என்ன வெப்பன் வச்சுருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு இருக்குல்ல, அதற்கான பதில் தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. இது ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு காட்சி. அப்பா, இங்க இருக்கக்கூடிய சவுண்டு நல்லா கேட்டுருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, மறுபடியும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த இருக்குல்ல, இது வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், சரியா? இது வந்து ஈரானுடைய மலைக்கு மேலே வந்து போய் வச்சுருக்காங்க, அப்படி தான் காட்சிப்படுத்தப்படுது. இது எல்லாமே ஏஐ வீடியோ தான் இப்போ ஈரான் வெளியிட்டிருக்காங்க. உண்மையிலேயே B2 பாம் வந்து அட்டாக்லாம் பண்ணலை, இன்னும் இவங்களும் திருப்பி அதை அட்டாக் பண்ணி அதை வந்து அழிச்சுலாம் காட்டலை. பட் ஏஐ வீடியோவாக ஈரான் வெளியிட்டு இருக்கக்கூடிய விஷயம், எங்ககிட்ட அப்படி ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போது மவுண்டெயினில் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அது அதோட ஆக்டிவிட்டிஸு அதுக்கு பிறகு டைரெக்டாக அந்த B2 பாம்பினுடைய மையப்பகுதியில் போய் போகுது, ரைட்டா? கொஞ்சம் கடந்த ஜூன் மாதம் என்ன பண்ணாங்க யாருன்னா சீனா, அந்த B2 பாம்பினுடைய முகப்பு இருக்குல்ல, ரைட்டா, அதனுடைய மூக்கு போன்ற பகுதி ஒன்று இருக்கும், ரைட்டா, அந்த பகுதியில் அட்டாக் பண்ண முடியும், அது வந்து B2 பாமை அழிச்சு காட்ட முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க. இப்போது IRGC வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த ஏஐ வீடியோவில் விமானத்தினுடைய நடுப்பகுதியில் அட்டாக் பண்ணி அதை டேமேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதற்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்டால் பவார் 373 அப்படிங்கிற அமைப்பு. B2 ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்களை தாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரானிய இராணுவ ஆய்வாளர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்காங்க. அந்த காணொலி தான் இப்போ நான் உங்களுக்கு காண்பிச்சேன். அதாவது இது ஒரு செயற்கை நுண்ணறிவு கருவி மூலியமாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டீட்டெயில் சொல்லிட்டேன். இது வந்து ஏஐ வீடியோ தான். இது சாத்தியப்படுமா இல்லையா அப்படிங்கிறத B2 பாம் வந்து அட்டாக் பண்ணும்போது ஈரானால் திருப்பி அவங்க தாக்குனாங்கன்னா ஆமாம் அப்படின்னு நம்ம ஒத்துக்க முடியும். இல்லை அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ஆயுதம் ஈரான்கிட்ட இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அவ்வளோதான் விஷயம். இப்போது ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர் வந்து துருக்கியில் லேண்ட் ஆன காட்சிகள் நான் நேற்றே சொல்லியிருந்தேன். அவர் துருக்கிக்கு போக போகிறாரு, துருக்கியில் வச்சு தான் மத்தியஸ்தம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி. இப்போ பாருங்க, தொடர்ச்சியாக அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள், அவங்க துருக்கியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிகாரிகள்லாம் அப்பாஸ் அராக்சியை கூட்டிகிட்டு போகக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கிருது. 2வது, அமெரிக்காவினுடைய ஒரு அதிகாரி கூட துருக்கிக்கு வரல. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா போர் மேகம் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த இவரை கூப்பிட்டு வச்சு என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். சையத் அப்பாஸ் அராக்சி துருக்கிக்கு வந்திருக்கார். அதாவது துருக்கிய வெளியுறவு அமைச்சரோட தான் ஃபர்ஸ்ட் அவர் பேசினார். அதற்கு பிறகு துருக்கியினுடைய அதிபர் எர்டகன்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருக்காரு. அதை இந்த வீடியோவில் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரில, பட் கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோலையாவது அதை நான் பதிவு செஞ்சிருவேன். அது ட்ரம்ப் ஆயில் அண்ட் கோ பற்றிய விஷயம் அல்ல. சீனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து டைரக்டாக ஈரானுடைய கடல் பகுதியில் ஒரு பெரிய எக்ஸசைஸ் ஒன்று பண்ண போகிறாங்க, ரைட்டா?
சூரிய நமஸ்காரமான்னு கேட்காதீங்க, அதுக்குள்ளே ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்குது. இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போயே பிரசாத் சிக்னேச்சரை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது அப்பாச்சராக்கி ஐரோப்பாவை ஒரு மிரட்டுறார். அதாவது நீங்களே வந்து சரிவை நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க. எங்களுடைய ஐஆர்ஜிசி அப்படிங்கிற எங்களுடைய குழு மீது நீங்கள் பயங்கரவாதிகள் முத்திரை குத்துவது எந்த வகையில் ஏற்புடையது? எங்கள் நாட்டின் மீது நீங்கள் தவறான ஒரு பிரகடனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரஷ்யாவோடு நாங்கள் உறவில் இருக்கோங்கிற ஒரே காரணத்தினால ஐஆர்ஜிசியை பயங்கரவாத அமைப்புன்னு நீங்கள் சொல்கிறது ஐரோப்பாவினுடைய செல்வாக்கை நீங்களே குறைச்சிக்கிறீங்க, வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இங்கே துருக்கியில் போய் சொல்கிறார். அமெரிக்கா குறித்து ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்கி அவங்க சொல்லக்கூடிய விஷயம், ஒருபோதும் அமெரிக்கா எந்த நாட்டுக்கிட்டையும் விசுவாசமாகவே இருந்தது கிடையாது. நேட்டோவில் அவங்க தான் லீட் பண்ணாங்க. இப்போ நேட்டோவை அம்போன்னு கழட்டி விட்டாங்க. யூரோப்பிய நாடுகளை பூரா நாங்கள் தான் தாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்களையும் கழட்டி விட்டாங்க. லிபியாலையும் அதே நிலை தான், ஆப்கானிஸ்தான்லையும் அதே நிலை தான், ஈராக்லையும் அதே நிலை தான். ரெண்டாவது ஆப்பிரிக்காவிலையும் சில நாடுகளை அவங்க அப்படித்தான் பண்ணாங்க. அப்போது எந்த நாட்டுக்கிட்டையுமே அவங்க விசுவாசமாகவே இருந்தது கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. ஈரான் அனைத்து ராஜதந்திர செயல்முறைகளுக்கும் தயாராக இருக்கு. சட்டப்பூர்வமான பகுத்தறிவுள்ள நியாயமான எங்கள் சட்ட உரிமைகளை மதிக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது செயல்முறைக்கு நாங்கள் அனுமதிக்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், நீ ஒரு சேர் போடு, நான் ஒரு சேர் போட்டுக்கிறேன், 2 பேரும் உட்கார்ந்து பேசுவோம் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய அணுகுமுறை. இதில் எந்த தவறு இருக்கிறதா எனக்கு படலை, உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. சரி, காசா ரஃபா கேட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி, எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க? வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை. இதற்கான அனுமதி எல்லாமே இஸ்ரேல் கிட்டையும் எகிப்து கிட்டையும் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி நேரத்தில் என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியாது. பட் சண்டே, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா என்ன, நாளான்னைக்கு அவங்க இந்த கேட்டை ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதாவது 2 திசையிலுமே, இந்த பக்கமும் சரி எகிப்தினுடைய இது வந்து கான்யூனிஸ்ட் பகுதி, அதற்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து ஏரியா ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் போனோம் அப்படின்னா சீனாய் மலை. இப்போது ஆரம்பத்தில் மொத்தம் 150 இருந்து ஒரு 200 பேர் வரைக்கும் காசா பகுதிக்குள்ளே நுழைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது எகிப்தில் இருந்து. ஏன்னா காசாவில் இருக்கக்கூடிய உறவினர்கள் எகிப்துலையும் இருப்பாங்க. அப்போ அவங்கள ரொம்ப வருஷமாக, கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக வந்து அவங்க அந்த பக்கமே இருக்காங்க. அவங்க வருவதற்கான வாய்ப்பை ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 hour ஓப்பன் பண்ணி விட்றதா பிளானு. எய்டு பொருட்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது சின்ன கேட்டு வழியாக வந்துக்கிட்டு இருக்கு, பெரிய கேட்டு இது வரைக்கும் ஓப்பன் பண்ணப்படலை. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் உருவாச்சு அப்படின்னா மக்கள் இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்கிறாங்க. இது போர்ட் ஆஃப் பீஸ், காசாவில் போர்ட் ஆஃப் பீஸ் வாரியம், அமைதி வாரியம் அமைக்கிறதுக்கு முதற்கட்டமான ஒரு முயற்சியாக சொல்லப்படுது. இது ஒரு பெரிய விஷயம்தான். இதை வந்து அமெரிக்காவினுடைய முனைப்போடு தான் இதை செய்கிறாங்க எகிப்து எல்சிசி அவர்கள். சரி, வாஷிங்டனுக்கும் டெஹ்ரானுக்கும் இடையில பதட்டங்கள் அதிகரித்து வரக்கூடிய இந்த நிலையில் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தாது அப்படின்னு தனது அரசாங்கம் நம்புது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் பிடான் அவர் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கார். இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. மறுபடியும் சொல்கிறேன், அமெரிக்காவுக்கு இன்னும் 48 மணி நேரம் மட்டும்தான் டைம் இருக்குது. அதற்கு பிறகு அவங்க நினச்சாலும் ஈரானை அடிக்க முடியாது. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, அமெரிக்க தளங்கள் மற்றும் விமான தாங்கி கப்பல்கள் மீது உடனடி தாக்குதல்கள் நடத்தப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கு. அதாவது நீங்கள் வந்துட்டீங்க, பக்கத்தில் வந்துட்டே இருக்கீங்க. இப்போது யுஎஸ் ஆப்ரகாம் கப்பல் வந்து ஒரு மணி நேரத்தில் இல்லை ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதால் வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்லேருந்து ரெண்டாகி போயிட்டே இருக்க முடியும். அப்போது நீங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸுக்கு பக்கத்தில் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா ஈரானுடைய கடல் எல்லைன்னு ஒன்று இருக்குது, சர்வதேச கடல் எல்லைகள் வகுத்திருப்பாங்க. நீங்கள் கப்பல் வந்து அதே இடத்துல நின்றுச்சுன்னா பிரச்சனையே இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதிக்கு பக்கத்தில் வந்துச்சுன்னா எல்லை தாண்டிய பயங்கரவாதமாக கருதப்படும். அப்போ ஈரான் வந்து அட்டாக் பண்ண வேண்டிய வேலை செஞ்சே ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கிறாதீங்க அப்படின்னு ஈரானுடைய பிரிகேடர் முகமது அக்ரமினியா இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கார். ஈரானால் அமெரிக்காவை தனது மிடில் ரேஞ்ச் மிசைல் இருக்குல்ல அதை வச்சு அட்டாக் பண்ண முடியுங்கிறாங்க. அதாவது லாங் ரேஞ்ச் மிசைல் கூட தேவையில்லை, ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் வந்து அட்டாக் பண்ணக்கூடிய தொலைவுலையும் அமெரிக்கா இல்லை, அதை விட நெடுந்தொலைவில் தான் இருக்காங்க. அப்போது மிடில் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஹைபர்சோனிக்கோ பாலிஸ்டிக் மிசைலோ வச்சு எளிமையாக அமெரிக்காவை நாங்கள் வீழ்த்துறதுக்கான வாய்ப்பு அவங்களே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது வளைகுடா முழுவதுமே எங்களால் செஞ்சு காட்ட முடியும் அப்படின்னு அந்த மிரட்டலையும் எடுத்திருக்காங்க.
அதற்கு எடுத்துக்காட்டு கடந்த ஜூன் மாத போர் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சிருக்காரு. எது எப்படியோ அமெரிக்க நிறுவனங்கள் ஈரான்ல செயல்படுவதற்கு அனுமதிக்கக்கூடிய ஒரு எண்ணெய் ஒப்பந்தத்தை நோக்கமாக கொண்டுதான் ட்ரம்ப் ஈரானை மிரட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற அது பயங்கரமான உண்மையான செய்தி இப்ப கசிஞ்சிருக்கு. அதாவது அப்பாச்சி அராக்கி இருக்காருல்ல, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் துருக்கிக்கு போயிருக்காருல்ல, ஃபாரின் மினிஸ்டர் மீட் பண்ணதுக்கு பிறகு துருக்கியினுடைய அதிபர் எர்டகனை சந்திச்சப்போ அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் சொன்ன ஒரு விஷயத்த உங்க காதுல போட்டு வைக்கிறேன், கமெனி அவர்கள்ட்ட போய் சொல்லிருங்க அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வந்தது யாருன்னா துருக்கியினுடைய பத்திரிகையாளர் ரகிப் சோலு அப்படிங்கிற நபர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை, ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அவர் நமக்கு சில தகவல்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ துருக்கியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க நேட்டோவிலையும் அங்கத்தினராக இருக்காங்க. அமெரிக்கா கிட்ட இருந்து F-35 உள்ளிட்ட ஃபைட்டர் ஜெட்லாம் வாங்கியிருக்காங்க. அமெரிக்காவோட நல்ல ஃப்ரெண்ட்லி மூவ்மெண்ட்டில் இருக்கிறது துருக்கியினுடைய அதிபர் எர்டகன். இப்போ அவரை வச்சு டைரக்டாக ஈரான் கிட்ட சமாதானம் பேசுகிறாங்க. அதாவது ஒரு ஆயில் கம்பெனி, ட்ரம்பினுடைய ஒரு ஆயில் கம்பெனி வந்து ஈரானில் செயல்படணும், அதுக்கு நீ ஓகே சொல்லு. ஏன்னா மிடில் ஈஸ்ட் ஏரியா ஃபுல்லாகவே நாங்கள் இருக்கோம், பட் ஈரானில் மட்டும் எங்களுடைய காலடித்தனம் படாமலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு கமெனி அவர்கள் ஓகே சொல்லுவாரா? அமெரிக்கா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறதே, அமெரிக்க அதிபர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறதையே பாவம்னு நினைக்கிறாங்க அவங்க. ரைட்டா? இன்ன வரைக்கும் ஒரு ஃபோன் கால் கூட ஈரான்ல இருந்து அமெரிக்காவுக்கு கமெனி அவர்கள் வந்து இத்தனை வருஷத்தில் பேசுனதே கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க. கமெனி அவர்கள் அமெரிக்க தலைவர்கள்ட்ட பேசுனதே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மற்றபடி ஃபாரின் மினிஸ்டர்ஸ் பேசிப்பாங்க, அவங்க பேசிப்பாங்க. பட் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகுமா? ட்ரம்ப் வந்து டைரெக்டாக பேசுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திப்பாங்களா அப்படிங்கிற பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. அது மேபி வந்து பாசிபிளா அப்படிங்கிறது தெரியல. பட் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருக்காரு. துருக்கி ஈரான் கிட்ட கம்யூனிகேட் பண்ணியிருக்கு. ஈரான் என்ன பதில் சொல்ல போகிறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் ஒரு தகவல், ரஷ்யா, சீனா, ஈரான் இந்த 3 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.